பத்திரிகையாளர்களுக்கும் ஊடகங்களுக்கும் எளிய வணக்கம். மாண்புமிகு புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய ஆட்சி கடந்த 5 ஆண்டு காலமாக சிறப்பாக செயல்பட்டு கோவை மாவட்டத்தில் பல்வேறு பணிகள் அம்மாவுடைய ஆட்சியிலே நிறைவேற்றப்பட்டுள்ளன. ஒரு சில பணிகள் அம்மாவுடைய ஆட்சியிலே தொடங்கப்பட்டு இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றன. சில பணிகள் முடியும் தருவாயில் இருக்கின்றன. இதே புரட்சித் தலைவருடைய அம்மாவுடைய ஆட்சி மீண்டும் தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்று இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்னென்ன திட்டங்கள் நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று நினைத்தார்களோ அத்தனை திட்டங்களும் எஞ்சி இருக்கின்ற நாளைகள் ஆண்டு காலத்திலே அம்மாவுடைய ஆட்சி நிறைவேற்றப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும், சட்டப்படி அனைத்தும் நடைபெறும். வழக்குகளும் தொடர்ந்திருக்கின்றார்கள், வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்நிலையிலே கருத்துக்கள் சொல்லுவது சரியாக இருக்காது என்று கருதுகிறேன். இது மத்திய அரசாங்கத்துடைய திட்டம். இருந்தாலும் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது ஏற்கனவே இதே புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த அளவுக்கு விவசாயம் மீது பற்றும் பாசம் இருக்கின்றார்களோ அதே பாசமும் பற்றும் அம்மாவுடைய அரசு விவசாயிகளுக்கு தொடர்ந்து வழங்கும். விவசாயிகளுக்கு எந்தெந்த வகையில் நன்மை செய்ய வேண்டுமோ அத்தனையும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செய்து கொடுக்கும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். புது திட்டம் அவனாசி அத்திக்கடவு திட்டம் மிகப்பெரிய திட்டம். கோவை மாவட்டம், திருப்பூர் மாவட்டம், ஈரோடு மாவட்டம் 3 மாவட்டத்தில் இருக்கின்ற விவசாய பெருவுடைய மக்கள் பயன்பெறுகின்ற விதத்திலே மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த திட்டம் 3523 கோடி ரூபாயிலே தொடங்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என்று அறிவித்தார்கள். இதற்காக 3 கோடி ரூபாயும் முதற்கட்டமாக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு இந்த பணி துவங்குவதற்கு மத்திய அரசினுடைய அனுமதி கேட்டு கோப்பு அனுப்பப்பட்டிருக்கின்றது. மத்திய அரசினுடைய அனுமதி கிடைக்கப்பட்டவுடன் இந்த திட்டம் விரைந்து செயல்படுத்தப்பட்டு 3 மாவட்ட மக்களுக்கும் குடிநீர் பிரச்சனை, நிலத்தடி நீர் உயர்வதற்கான வாய்ப்புகளை அம்மாவுடைய அரசு உருவாக்கி தரப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதை தடுத்து நிறுத்துவதற்காக உச்சநீதிமன்றத்தில் இடைக்கால மனு ஒன்று போடப்பட்டிருக்கின்றன. அந்த மனு விரைவில் வருகின்ற பொழுது அதை தடுத்து நிறுத்துவதான நடவடிக்கையை அம்மாவுடைய அரசு ஈடுபடும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். நீட் தேர்வை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு கோப்புகள் குடியரசுத் தலைவருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுகின்றன. ஒப்புதல் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். வருகிற 27ஆம் தேதி பாரத பிரதமர் அவர்கள் நேரிலே சந்திப்பதற்காக நேரம் ஒதுக்கி தந்திருக்கின்றார்கள். அப்பொழுது இந்த நீட் தேர்வு தமிழகத்திலே உகந்ததல்ல, அதை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைப்போம். 2 நாட்கள் முன்புதான் வறட்சி நிவாரணம், விவசாயிகளுக்கு வறட்சி நிவாரணமாக 2247 கோடி ரூபாய் அம்மாவுடைய அரசு ஒதுக்கப்பட்டு இன்னும் ஒரு 5 நாட்களுக்குள் வங்கிக்கு சென்று வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்ற செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். சார், இப்போ ஏர்போர்ட் எக்ஸ்பான்ஷனுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து லேண்ட் அக்வயர் பண்ணி கொடுத்துட்டா அவங்க வந்து எக்ஸ்பான்ஷன் ஆரம்பிச்சிடுவாங்க. நிலம் கையகப்படுத்துவதற்கான அரசு
அனைத்து வகையிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. பிரைஸ் டிஃபரன்ஸ் வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? நம்ம நெகோசியேஷன்ஸ் அப்போ அந்த பிரைஸ் டிஃபரன்ஸ் லேண்ட் ஓனர்ஸ்க்கு நமக்கு வந்துட்டே இருக்கு இல்லைங்களா? அது சென்னைக்கும் அம்சாச்சு அவங்க டிமாண்ட்ஸ், நம்ம என்ன பண்ணுறோம்? அரசு அதுக்குண்டான நடவடிக்கை எடுத்து வருகிறது. கேரள அரசு தடுப்பணை கட்டுற விவகாரத்துல தமிழக அரசு போதுமான ஆதாரங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கல, அந்த வழக்கு முடியறதுக்குள்ள அவங்க கட்டி முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ற ஒரு குற்றச்சாட்டு. ஏற்கனவே உச்சநீதிமன்றத்திலே இடைக்கால மனு போடப்பட்டிருக்கின்றன. அந்த இடைக்கால மனு தற்போது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாக மேல்முறையீட்டு காவிரி நதிநீர் மேல்முறையீட்டு ஆணையிப்பதற்காகவும் காவிரி நீர் முறைப்படுத்தும் குழு அமைக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்து இப்பொழுது வழக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதோடு இதையும் இணைத்து விசாரிப்பதாக உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது ஒரு பெரிய குற்றச்சாட்டா இருக்கு. தமிழக விவசாயிகள் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கிறது நம்முடைய கொள்கை. நமக்கு கிடைக்க வேண்டிய நீர் எந்த விதத்திலும் யாரும் பெற்றுவிடக்கூடாது, தடுத்து விடக்கூடாது என்றுதான் சட்ட ரீதியாக உச்சநீதிமன்றத்திலே இடைக்கால மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நிறைய நீங்கள் ஏற்கனவே கேட்டுக்கிறீங்க. மாண்பு அம்மாவுடைய ஆட்சியில் தொடங்கப்பட்ட திட்டம், தொடங்க இருக்கின்ற திட்டம், புதியதாக தொடங்க உள்ள திட்டத்தை பற்றி நேரத்திலே குறிப்பிடுகின்றேன். 320 கோடி ரூபாய் மதிப்பில் மேற்கு புற வழிச்சாலை, அதற்காக நிலம் எடுப்புக்காக அம்மாவுடைய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேபோல 168 கோடி மதிப்பில் ஆத்துப்பாலம், உக்கடம் மேம்பாலம் அமைப்பதற்கு விரைவாக ஒப்பந்தம் கோரப்பட உள்ளது. அவனாசி சாலை லட்சுமில் முதல் சின்னியம்பாளையம் வரை உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு விரிவான திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த பணியும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றது. காந்திபுரம் மேம்பாலம் மாண்பு அம்மாவுடைய ஆட்சியிலே அறிவிக்கப்பட்டு பணி வேகமாக விரைவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த பணியும் விரைந்து முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டுக்கு திறக்கப்படும். மேட்டுப்பாளையம் முதல் சாய்பாபா காலனி வரை 4 வழிச்சாலை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. அதேபோல கோவை மக்களினுடைய நீண்டகால கோரிக்கையான மோனோ ரயில் திட்டம், இதையும் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் அந்த திட்டம் கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். அந்த திட்டம் கொண்டு வருவதற்கு அம்மாவுடைய அரசு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும். 500 கோடி ரூபாயில் ஈச்சனேரி முதல் பொள்ளாச்சி வரை 4 வழிச்சாலை வேலை துவங்கப்பட்டு இப்பொழுது விரைந்து அந்த பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. ஜப்பான் ஜெய்கா மற்றும் இந்திய கார்ப்பரேஷன் உதவியுடன் 300 கோடி செலவில் கோவை அரசு மருத்துவமனை உலகத்தரத்திற்கு மேம்படுத்தப்படும். 576.70 கோடியில் 10,888 வீடுகள் குடிசை மாற்று வாரியம் மூலம் கட்டப்பட்டு முடியும் தருவாயில் உள்ளது. விரைவில் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறக்கப்படும். $125 கோடி ரூபாயில் வெள்ளலூரில் 50 ஏக்கரில் தமிழ்நாடு உட்கட்டமைப்பு மேம்பாட்டு வாரிய நிதியுதவியின் ஒருங்கிணைப்பு பேருந்து நிலையம் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. 80 கோடி செலவில் காந்திபுரம் RS புரம் EP சாலை மற்றும் டவுன்ஹால் பகுதியில் பலடுக்கு வாகன நிறுத்தமிடம் கட்டுவதற்கு விரைவில் ஒப்பந்த புள்ளி கோரப்படும். 100 கோடி மதிப்பில் 3வது குடிநீர் திட்டத்தை செயல்படுத்த ஏதுவாக கோம்பை மலை மற்றும் கட்டன் மலையில் தனிகுகை வழிப்பாதை அமைக்க அரசு நடவடிக்கை எடுக்கும். 1550 கோடி மதிப்பில் கோவை மாநகராட்சியுடன் இணைக்கப்பட்டுள்ள பகுதிகளில் 1745 கிலோமீட்டர் நீளம் மழைநீர் வடிகால் வசதி செய்து தர அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. ரூ. 130.47 கோடி மதிப்பில் தொண்டாமுத்தூர் ஒன்றியத்தில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் பவானி கூட்டுக்குடி திட்டம் விரைவில்
பயன்பாட்டிற்கு வரும். உக்கடம் பெரியகுளம் உட்பட்ட நரம்பதி குளம், செல்வம்பதி குளம், கிருஷ்ணபதி குளம், செல்வ சிந்தாமணி குளம், குமாரசாமி குளம், காலங்குளம், சிங்காநல்லூர் குளம் ஆகிய 8 குளங்களில் இயந்திரமில்லா போக்குவரத்தை ஊக்குவிக்கும் வகையில் 526 கோடி மதிப்பில் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டது என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆக இவ்வளவு பணிகள் கோவை மாவட்டத்து மக்களுக்கு கிடைப்பதற்கு அம்மாவுடைய அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். மத்திய அரசு வந்து இப்ப 60,000 கோடி சாலை பணிகள் ஒதுக்கி இருக்கிறதாகவும் 10,000 கோடி கிழக்கு சாலைக்கும் ஒதுக்கிக்கிறதா சொல்லியிருக்காரு. இன்னைக்கு காலையில பொன்ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. மாநில அரசு ஒத்துழைப்பு இருந்துச்சுன்னா முழுமையா அந்த ஃபண்டு கொடுக்குறோம்னு இருக்காங்க. எந்த அளவுக்கு மாநில அரசு ஒத்துழைப்பு? மாநில அரசை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசோடு இணைந்து சுமூகமான உறவு வைத்து மத்திய அரசு போடுகின்ற திட்டம் தமிழகத்திலே முழுமையாக நடைபெறுவதற்கு அனைத்து உதவிகளும் அம்மாவுடைய அரசு செய்யும் என்பதை முன்னாள் முதல்வர் அம்மாவும் இறப்புல வந்துட்டு அந்த நீதி விசாரணை வேணும் கேட்டிருக்காங்க. நீங்க ஏதாவது இன்சிஸ்ட் பண்றீங்களா? வேண்டுமென்றே சில பேர் இதை தவறாக பொருளையாக எழுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். அவை அப்படிப்பட்ட எந்தவித ஒரு பிரச்சனையும் இல்லை என்பதை தெரிவித்துள்ளார். அது அவருடைய சொந்த கருத்து. ஆகவே இன்றைக்கு இங்கே மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் இருக்கின்றார்கள், நாடாளுமன்ற இருக்கின்றார்கள், சட்டப்பேரவை இருக்கின்றார்கள். இந்த கோவை மாவட்டம் பல்வேறு வளர்ச்சி பணிகளை காண வேண்டும், மக்களுக்கு தேவையான அடிப்படை உதவிகளை செய்ய வேண்டும் என்று பல கோரிக்கைகளை கொடுத்திருக்கின்றார்கள். அதையெல்லாம் அரசு கவனமாக பரிசீலித்து அவர்கள் கொடுக்கப்பட்ட வளர்ச்சி பணிகளை நடைபெறுவதற்கு அம்மாவுடைய அரசு அனைத்து நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.